அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய உன்னதமான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரை கடந்த நாட்களை கண்டவர்கள் இந்த நாட்களை காண முடியவில்லை அப்பா. அடிமைகளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிற அருமை இரட்சகருக்கு ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு விசை கூட மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுகி சுத்திகரிப்பதற்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபைதானப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த கரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். நாங்கள் கடந்து செல்லும் திசையெல்லாம் உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. சகல தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற சர்வ வல்லவருடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரவேண்டிய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார்களோ அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தின் வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. சஞ்சலவும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா. கர்த்தராகிய தேவனுடைய மகிமை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். சகல சத்துருக்களின் தீமைகளிருந்தும் பிசாசின் வல்லமைகளிருந்தும் அந்தகாரத்தின் இருளின் அதிகாரத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் விடுதலையோடு ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். எங்களுடைய பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு ஆராதிக்க தேவ பலனை தந்து நீர் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, தனக்கு சொந்தமானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே தேவ சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதியும். படிப்புக்கேற்ற வாசல்கள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் திறக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கடன் சிறையோடு இருக்கிற பிள்ளைகள் கடனிலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ ஆண்டவரே, வேதனையின்றி வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய திராணியையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். செய்தி கொடுக்கிற உடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது விடுதலைகள் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஊழியத்துக்கு விரோதமாயிருக்கிற சகல தடைகளையும், பிசாசின் வல்லமைகளையும், அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்களையும் கர்த்தர் அழித்து ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த ஊழியத்தை நடத்துவதற்குரிய பலனையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. செய்தி கொடுக்கிற உடைய மகனை ஆண்டவரே நீரே பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் பாட, துதிக்க, ஜெபிக்க விசேஷித்த கிருபையை தந்து ஆசீர்வதியும். எங்களுடைய குறை குற்றங்களை மறுபடியும் மன்னித்து உடைய கிருபையினால் இறங்கும். உடைய வல்லமையினால் ஆட்கொள்ளும். உடைய பலத்தால் இடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து தங்கட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகெங்கு நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் செபிக்கிறேன்.
ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும் அப்பா. உம்மை ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வித்தியாசங்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஒலிவழி கருவிகளை கர்த்தர் பயன்படுத்தும். கர்த்தராகிய தேவனுடைய அதிசய வல்லமை இறங்கி வரட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலங்கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலங்கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும்
பொல்லாப்பு வராதே. தேவன் எந்தன் அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 2003 கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நிறைவேறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நாங்கள் அதை எழுதி வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன்.
2043க்குள் தேசத்தில் 3/2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒடிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலை போல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெருந்துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும். ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில